ஹாய் காய்ஸ். வாழ்க்கையின் விதிமுறை கதை கேட்கலாமா? கதைக்குள்ளே போகலாம். கரும்பலகையில் 1000 என்ற பெரியதாய் எழுதிவிட்டு வகுப்பறையில் தொடர்ந்து சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த மாணவனை பார்த்து அவனது ஆசிரியர் இது எவ்வளவு என்று கேட்டார். நம்பிக்கையுடன் இருந்தாலும் கேள்வியின் எளிமையைக் கண்டு சற்று அவமானமாக உணர்ந்து 4000 என்று அவன் பதிலளித்தான். இப்போது ஆசிரியர் கூடுதலாக ஒரு சுழியை அந்த எண்ணின் வலப்பக்கம் என எழுதி இணைத்துவிட்டு இப்போது இது எவ்வளவு சொல் என்று கேட்டார். அதற்கு 10,000 என்று உடனடியாக பதில் வந்தது. உடனே அந்த ஆசிரியர் இன்னொரு சுழியை அந்த எண்ணின் இடப்பக்கம் என்று எழுதிவிட்டு தம்பி இது எவ்வளவுலாம் என்று கேட்டார். அதே 10,000 என்று அவன் உடன் பதில் கூறினான். ஆசிரியர் மெல்ல அவனை பார்த்து கண் சிமிட்டு புன்னகைத்து கொண்டே தம்பி பார்த்தாயா, ஒரு முக்கியத்துவமற்ற எண் ஒரு முக்கியம் வாய்ந்த எண்ணை பின்தொடர்ந்து செல்லும்போது அதன் மதிப்பு உயர்கிறது. அதே எண் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணிற்கு முன்னால் செல்ல முயற்சிக்கும் போது அதற்கு மதிப்பு ஒன்றுமில்லாமல் போகிறது. இதை போன்றதுதான் ஆசிரியர்களாகிய எங்களுக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கும் இடையே உள்ள உறவும். ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பின்தொடர்ந்து சென்றால் அவனது மதிப்பு எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிதும் கூடும். அதுவே எதிர்மாறாக அமைந்தால் என்ன நிகழும் என்பதை உன்னால் உணர முடியும் என்று முடித்தார். இது வகுப்பறை விதி மட்டுமல்ல, வாழ்க்கையும் விதிமுறையும் கூட. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.